ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான தேங்காய் பர்ஃபி. பாகுபதம் எதுவும் தேவைப்படாது. 10 நிமிஷத்தில் அட்டகாசமான சுவையில் தேங்காய் பர்ஃபி. அரை மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க, சுவையான தேங்காய் பர்ஃபி செஞ்சிடலாம். அது பாரம்பரிய முறையில். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் சேர்த்து செய்யும்போது இந்த தேங்காய் பர்ஃபி அவ்வளோ மணமாக சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்து செய்யும்போது தேங்காய் பர்ஃபி கடித்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முந்திரி பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த கப்பில் 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேங்க. இது மீடியம் சைஸில் ஒரு முழு தேங்காய்ங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்குங்க. அதையே இந்த பேனில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்வீட்டில் டக்குன்னு செய்யக்கூடியது இந்த தேங்காய் பர்ஃபிங்க. இது சீக்கிரம் செஞ்சிடலாம். பேனில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுத்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தேங்காயோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுபட்டு எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லா ஓரளவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் சீனி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை இது கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. நம்ம பாகு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு செய்ய தேவையில்லைங்க. இந்த மாதிரி தேங்காய் லைட்டாக வறுத்து விட்டதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா சர்க்கரை அந்த ஹீட்டுக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டுக்கு இலகி வருங்க. இந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா கெட்டிப்பட்டு வரும். பாருங்கள், இப்போ ஓரளவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மெல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியாக பொட்டுக்கடலை சேர்த்துலாங்க. இந்த பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்து செய்யும்போது பர்ஃபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் நெய் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அந்த தட்டத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பர்ஃபியை சேர்த்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுங்க. உங்களுக்கு எந்தளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு தட்டி விட்டுக்குங்க. இந்த சூட்டில் இருக்கும்போது நீங்கள் தட்டினா தான் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும். கொஞ்சம் ஆற விட்டிங்கனாலும் கெட்டியாயிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தளவு திக்னஸ் மொத்தமாக வேணாலும் நல்லா மொத்தமாக தட்டிக்குங்க. நான் இந்தளவு தட்டி வச்சுருக்கிறேன். இப்படியே ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் விட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நைட் செஞ்சேன், காலையில் தான் கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக கெட்டியாயிருச்சுன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிடுங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். வீட்டில் பசங்க ஸ்வீட் கேட்டால் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு முடி தேங்காய் இருந்தால் போதுங்க. முந்திரி பருப்பு அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த பர்ஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக ஸ்வீட் செய்யறனாவே பாகுபதம் முக்கியங்க. பாகுபதத்துக்காகவே பல பேர் ஸ்வீட் செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த தேங்காய் பர்ஃபிக்கு நம்ம பாகுபதம் எதுவும் பார்க்கவே இல்லைங்க. பாருங்கள், சூப்பரான தேங்காய் பர்ஃபி கட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இல்லை குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் டக்குன்னு ஒரு மூடி தேங்காய் வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணால் நாட்டு சக்கரை, பனங்கருப்பட்டி இது மாதிரி எது வேணால் சேர்த்து செய்யுங்க. செஞ்ச உடனே ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கும் கூட கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக இந்த பர்ஃபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா பிஸ்தா, பாதாம் இதுவும் கூட நம்ம நெய்யில் வறுபட்டோம்ல அந்த டைமில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டான தேங்காய் பர்ஃபி. பாருங்கள் எப்படி கொஞ்சம் கூட ஷேப் மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுக்குங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.